யோசிச்சு பாருங்க, அப்பாக்கள்கிட்ட ஒரு கிராமர் இருக்கு, அம்மாக்கள் அதை ஃபாலோ பண்ணும். மதர்ஸ் டே அன்னைக்கு இதை பயப்படாம சொல்றேன். அப்படின்னா பாத்துங்க, ஒரு 100 ரூபாய் காசை ஒரு ஆண் பிள்ளைகிட்ட கொடுக்க அப்பா 5 தடவை டைம் எடுப்பார், கொடுக்க மாட்டார். உங்க அப்பாவும் அப்படிதான், நீங்களுமே கூட அப்படிதான். பொம்பளை பிள்ளைங்க கிட்ட பொசுக்குன்னு கொடுப்பாங்க, அது வேற கதை, அது தனி கதை. ஏன்னு சொல்றேன், பணம் கேட்குறான், நீங்க கொடுப்பீங்க, அப்பா கொடுக்காட்டீங்கன்னா நான் கொடுக்குறேன். அப்படி இல்லை. ஒரு 100 ரூபாய் காசு எப்படி வருதுங்கிறத ஒரு ஆண் பிள்ளை உணர்கிற போது மட்டும்தான் அவனால் அடுத்து இந்த குடும்பத்தை எடுத்து நடத்த முடியும் என்று ஒரு தந்தை நம்புகிறான். 100 ரூபாய் காசு விஷயம் இல்லைங்க, 100 ரூபாய் வர்றது ஈஸி இல்லைன்னு புரிய வைக்கிறதா விஷயம். ஆனா நீங்க அதை தாண்டி போய் ஐயோ புள்ள சிரமப்பட்டிருப்போம், அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு, நீங்க கொடுக்கலாம், ஃப்ரெண்டு தருவான், அட்ஜஸ்ட் பண்ணுவானுங்க, ஹேண்டில் பண்ணுவானுங்க. 10 ரூபாய் வாழ்றது எப்படி, 100 ரூபாய் வாழ்றது எப்படி, 1000 ரூபாய் வாழ்றது எப்படின்னு தெரியணும். 50 ரூபாய்க்கு வாழ்றது எப்படி, 100 ரூபாய்க்கு வாழ்றது எப்படின்னு தெரியணும். இருக்கும்போது செலவு பண்ண தெரியணும், இல்லாத போது இறுக்கி பிடிக்க தெரியணும், இருக்கும் போது பத்திரப்படுத்த தெரியணும், இல்லாத போது நம்பிக்கையோடு இருக்க தெரியும்.